வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு ஆவணி மாதம் வளர்பிறை பஞ்சமி வருகிற வெள்ளிக்கிழமை 23/8/2024 வருது. வெள்ளிக்கிழமை 11 மேலே தான் வந்துட்டு பஞ்சமி ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே வரைக்கும் இருக்கும். பட் இந்த வழிபாடு வந்து வாராகி சித்தரை வழிபாடு செய்ய போகிறோம். ஸோ இந்த வழிபாடோட டைமிங் ரொம்ப முக்கியமானது. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பூஜையை முடிக்கிறது ரொம்ப பாசிட்டிவ். சுக்கர ஓரையில் இந்த பூஜையை பண்ணிங்கன்னா 100% ஒரு பலன் கிடைக்கும். அப்படி எனக்கு அந்த டைம் பண்ண முடியல அப்படின்னா, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜென்ரல் டைமிங் சொல்லிடுறேன். நைட் 8 அடுத்த நாள் சாட்டர்டே பிஃபோர் 6 மார்னிங் 6 நீங்கள் வந்துட்டு இந்த பூஜையை பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ அது மேபி நீங்கள் 8 12 மணிக்கு பண்ணலாம், 3 மணிக்கு பண்ணலாம், 4 மணிக்கு பண்ணலாம், எப்போனாலும் பண்ணலாம். பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான டைமிங் அந்த சுக்கர ஓரை. ஸோ அந்த டயத்தில் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான் இது. ஆனால் கம்பல்சரி வாராகியுடைய பிறந்த நாள், யாரெல்லாம் மார்கழி நோன்பு இருக்கிறேன், யாரெல்லாம் ஆஷாட நவராத்திரி, யாரெல்லாம் அம்மாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன், வாராகியை நான் உபாசனை எடுத்திருக்கேன், அம்மாவை தான் நான் இஷ்ட தெய்வமாக நினச்சிருக்கேன், அம்மாவை தான் நான் குலசாமியாக நினச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த வருடத்துலேருந்து இந்த வழிபாடை நான் சொல்லித்தரேன். நானே சப்போஸ் வீடியோ போட மறந்தால் கூட அம்மாவோட பர்த்டே ஆடி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி நன்னு தான். அதனை தொடர்ந்து வரக்கூடிய நெக்ஸ்ட் பஞ்சமியை நீங்கள் வந்துட்டு வாராகி சித்தரை வழிபாடு செஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளே வர வச்சிடணும். ஸோ வர வைக்கக்கூடிய ஒரு பூஜை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வழிபாடு இந்த வருடங்களிலிருந்து தொடர்ந்து எல்லா வருடங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். மிகப்பெரிய மிராக்கள் நடக்கும். வாராகியுடைய சித்தர் யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சிங்கம் புனரியை சார்ந்த முத்து வடுகநாதர் ஐயாவுடைய அற்புதங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசு. ஐயா வாழ்ந்த ஜீவ சமாதியுமே அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய வாழ்ந்த வீடு இருக்குது. அந்த வீடு வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சாணம் போட்டு மெழுகி ஒரு மண் தரையாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் போகவே கூடாதுன்னு அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இடத்துலலாம் போய் உட்காந்து ஒரு தியானம் பண்ணக்கூடிய பாக்கியம்லாம் வந்துட்டு எங்களுக்கு கிடைச்சது. வாராகி உபாசனை எடுத்தவங்க எல்லாருக்குமே நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம், ஒரு 3 வாராகி வழிபாட்டு தலங்களை தொடர்ந்து ஒரே பயணமாக வந்து நம்ம வந்துட்டு போகணும். அப்படி ஒரு பயணம் வந்து நம்மளோட சென்னையை சார்ந்த நமக்கு வந்துட்டு கமலக்கண்ணன் சாரும் அவங்களுடைய மனைவியுடைய ஒரு பிளெஸ்ஸிங்னால அப்படி ஒரு அமைப்பு நமக்கு அமைஞ்சுது. ஸோ அந்த 3 இடங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரும்பொழுது ரொம்ப ஒரு எதேச்சையாக வந்துட்டு கோமதி மேடம் எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சிங்கம் புனரியை சேர்ந்த கோமதி சுரேஷ் மேடம். அவங்க பண்ணி, மேடம் இந்த வர வழியில் தான் உங்களுக்கு ஐயாவுடைய சந்நிதி, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. ஸோ டக்குன்னு அன்றைக்கி வந்துட்டு சிங்கம் புனரியில் ஐயாவோட ஜீவசமாதியை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மேடமே எங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஐயாவுடைய வாழ்ந்த வீட்டையுமே காட்டினாங்க. அது வந்து உண்மையாகவே வந்து இந்த 3 இடங்களை பார்த்த உடனே அடுத்து ஐயாவை பார்க்கணுங்கிறது அவர் எங்களை வர வச்சுருக்காரு. ஸோ ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். அதுவும் அவர் வாழ்ந்த மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் ஜீவசமாதிலேருந்து நியர்பை தான். கொஞ்சம் விசாரித்து தயவு செய்து போயிட்டு வாங்க. அந்த மாதிரி ஒரு இடங்கள்லாம் நம்ம காலை வைக்கிறது பெரிய புண்ணியம். ஸோ இவங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தால் நாங்கள் அந்த பயணம் மேற்கொண்டு ரொம்ப நல்ல தரிசனம் கிடச்சிது. ஸோ ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வாராகி வந்து வழிபாட்டு விஷயங்கள் எல்லாமே ரகசியமாக இருந்துச்சு. அந்த ரகசியத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து பல மெத்தட்ஸை வந்து சொல்லி கொடுத்தவர் ஐயா தான். ஸோ வாராகி சித்தர் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு மகான் நம்மளுடைய சிங்கம் புனரி முத்து வடுகநாதர் ஐயாவுடைய அந்த வாழ்ந்த வீட்டில் இருக்க ஃபோட்டோஸு, ஜீவசமாதி ஃபோட்டோஸு எல்லாமே இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அவரை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முக்கியமாக இந்த வழிபாடு கம்பல்சரி. நான் சொல்லக்கூடிய இந்த பூஜை எடுக்கிறவங்க அத்தனை பேருமே செய்யணும். ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான். 5 பொருட்கள் கொண்டு இந்த வழிபாடு செய்யுங்க. ஏதேனும் ஒரே ஒரு மலர், அது ரோஜாவாக இருக்கலாம், தாமரையாக இருக்கலாம், மல்லியாக இருக்கலாம், செவ்வரளியாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கட்டும். ஒரு மலர் கொண்டு ஒரு 108 முறை இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லணும். ஸோ அதுதான் மலர் அர்ச்சனை தான் பண்ணணும் மகான்களுக்கு. ஸோ ஒரு மலர் எடுத்துக்கோங்க. எனி ஃப்ளவர் உங்களோட சாய்ஸ் தான். அடுத்தது ஏதாவது ஒரு பழம் வச்சுருங்க. பழமே உங்கள் சாய்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒன்று வைக்கலாம், நிறைய வைக்கலாம். ஆனால் ஒன்று தான் வைக்கணும். அதை மறந்துடாதீங்க. ஏதாவது ஒரே வகை. இப்போ நான் ஆப்பிள் வைக்கிறேன்னா ஆப்பிள் மட்டும்தான் வைக்கணும். நான் மாதுளை வைக்கிறேன்னா மாதுளை மட்டும்தான் வைக்கணும். அதை நீங்கள் 10 மாதுளை கூட வைங்க, அது இஷ்யூஸ் இல்லை. சரியா? ஒரு மலர் கொண்டு அர்ச்சனை, ஒரு பழம் நிவேதனம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு இலை வைக்கணும். அந்த இலை வந்துட்டு அது நீங்கள் அர்ச்சனையாகவும் வச்சுக்கலாம், இல்லை சும்மாவும் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சரியா? ஸோ அந்த இலை ஏதாவது ஒரு இலை, அது வில்வமாக இருக்கலாம், துளசியாக இருக்கலாம், தவனமாக இருக்கலாம், மருவாக இருக்கலாம், வேப்பிலையாக இருக்கலாம். சரியா? ஸோ ஏதாவது ஒரு இலை வச்சுக்கோங்க. அர்ச்சனை மட்டும் மலரில் தான், இலையில் கிடையாது. இலை வந்து தட்டில் வச்சிடணும். அடுத்தது வந்து ஒரு நிவேதனம், ஏதாவது ஒரு சாப்பாடு, ஃபுட்டு. அந்த ஃபுட்டுமே உங்கள் சாய்ஸ் தான். எனி ஃபுட்டு. அது இனிப்பாகவும் இருக்கலாம், புளிப்பாகவும் இருக்கலாம். ஏன்னா ஐயா வந்து கையிலே பார்த்தீங்கன்னா பாம்புவை தான் வச்சுருப்பார். அந்த பாம்பு ஒரிஜினல் பாம்பு, உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பாம்பு. அந்த பாம்பை வந்துட்டு ஐயா வந்துட்டு கொண்டு வந்து வச்சுருக்காரு. அதைத்தான் வந்து இன்றைக்கி வந்து கவசம் போட்டிருக்காங்க. அதை இப்போ நீங்கள் டேரெக்டாக பார்க்க முடியாது. ஸோ அதுவுமே நம்மளோட ஃபோட்டோஸில் இருக்குது, பாருங்கள், ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரே ஒரு அதை அதுக்காக எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா,
ராகுவே கையில் வச்சுருக்கிறதால நீங்கள் ஒரு புளியோதரை வச்சா கூட ஓகே தான், எலுமிச்சம் சாதம் வச்சாலும் ஓகே தான், தயிர் சாதம் வச்சாலும் ஓகே தான். இனிப்பு தான் வைக்கணும்னு இல்லை, எனி ஒன் ரைஸ் ஏதாவது ஒரு சாப்பாடு வச்சுருங்க. அடுத்தது ஒரு தண்ணி, இந்த தண்ணி தான் ரொம்ப முக்கியமானது. இந்த தண்ணி வந்து 3 தண்ணி கொடுக்குறேன், ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று இளநீர் வைங்க, இல்லை நம்ம குடிக்கிற தண்ணீர் வைங்க, இல்லைன்னா பானகம் வைங்க, ஏதாவது ஒன்று. இந்த 5 பொருட்களை வச்சு வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் தான் இம்பார்ட்டன்ட். ஓம் சிங்கம் புனரி முத்து வடுகநாத குரு வசிவசி. 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 ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்துட்டு ஐயாவுடைய அந்த குரு பூஜை இன்விடேஷனுமே போட்டிருக்கேன். அது ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு. பட் அதுவுமே வந்து ஆடி மாதத்தில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம ஆவணி மாதத்தில் ஐயாவை இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து அந்த வாசனை பொருட்களை என்ன பண்ணுறது, அதே மாதிரி இந்த 9 பெண்கள் வந்து இந்த பிரபஞ்ச எண்கள்லாம் எழுதியிருக்காங்க, அவங்கெல்லாம் அதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிஜமாகவே இந்த பஞ்சமிக்கு பண்ணுறதா இருந்தது. பட் அம்மாவுடைய ஆஸ்பர் உத்தரவுப்படி இன்றைக்கி குருவோட வழிபாடு. ஸோ குருவையுமே நீங்கள் சேர்த்து வழிபாடு செஞ்சு முடிச்சிருங்க. அடுத்து அம்மா ஒரு உத்தரவு கொடுப்பாங்க. அந்த நாட்களில் அந்த மை ரெடி பண்ணுறதுக்கும் இந்த பிரபஞ்ச எண்களை என்ன பண்ணணுங்கிற அந்த வீடியோஸுமே வரும். ஸோ சொல்லிக் கொடுப்போம். இப்போதைக்கு இந்த பஞ்சமி வந்து குரு வழிபாடு தான். ஸோ மேபி குருவோட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சில விஷயங்கள் பண்ணணுன்ற ஒரு வழி இருக்குது போல இருக்குது. ஸோ யாருமே தயவு செய்து மேடம் வச்சுருங்க, இதை என்ன பண்ணணும் அவசரப்படாதீங்க. கட்டாயமாக நான் நிச்சயமாக என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்பேன், உத்தரவு அம்மா கிட்ட வந்ததுக்கப்புறம். சரிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் வாராகி உபாசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.